ஹாய் மகாஸ் கிச்சனுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பரோட்டா அண்ட் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சால்னா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ போடலான்னு பார்த்தேன், கொஞ்சம் கெஸ்ட் வந்ததுனால 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோவில் ஒரு ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் அண்ட் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு என்ன தேவையானதுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமாவுக்கு வந்து அரைக்கிறதுக்கு 15 சின்ன வெங்காயம், ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சலை, காஷ்மீரி சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி இதை வதக்கி இந்த மசாலா ஐட்டம் கூடயே நம்ம வந்து அரைக்கும்போது தேவையான ஒரு 10 முந்திரி, ஒரு 50 கிராம் வந்து நம்ம வேர்க்கடலை எடுத்துருக்கோம், கசகசா இது ஊற வச்சுருக்கேன், இது கூடயே சேர்த்து அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா இப்படி அடித்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அதுக்கு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடுறோம். இதுக்குள்ளே குருமா சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வடை சட்டி காய வச்சாச்சு. இதை காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த வறுக்கிற பொருளெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம் மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி. என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு அரை பெரிய வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் இதுலேயே போடுறோம். நல்லா வறுத்துக்கிறோம். இந்த பச்சை வாசனை போகணும். நல்லா வறுத்துட்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இஞ்சி வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கிட்டோம். இஞ்சி சேர்த்துட்டு இஞ்சி நல்லா வதங்கணும். வதங்கும் போதே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுக்குள்ளேயே இந்த ஆயிலேயே நம்ம வந்து காஷ்மீரி சில்லி வந்து நம்ம போட போகிறோம். அப்புறம் மல்லித்தூளும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிற போகிறோம். நல்லா பச்சை வாசனை கொஞ்சம் தேவைப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா விட்டீங்க அப்படின்னா அந்த சால்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா எப்படி வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம இந்த வதக்கின பொருள், அப்புறம் அந்த முந்திரி, கசகசா, பச்சை வேர்க்கடலை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இது கூடயே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது அந்த தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்க ஆரம்பிக்கும். அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பச்சை வேர்க்கடலை, முந்திரி, அப்புறம் கசகசா இதையும் இது கூட சேர்த்து வதக்குனது கூடயே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதில் பச்சை வேர்க்கடலை, முந்திரி, அந்த கசகசா ஊற வச்சது அதையும் இதில் எடுத்து கொட்டிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது நம்ம மிக்சியில் அதை அரைச்சிக்கிட்டோம். இதில் வந்து வடச்சட்டியில் நம்ம நிறைய எண்ணெய் விடணும். எண்ணெய் வந்து நீங்கள் அந்த சால்னால மேலே மிதங்கி வரும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் வந்து இது பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை 1, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிறோம்.
சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்குது. இந்த சமயத்தில் எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூடுதலாக விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுலே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம தண்ணி கலக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், ஸ்மெல்லே நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இதில் எண்ணெயில் இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறதுனால நமக்கு கலரும் நல்லா கொடுக்கும். இப்போது இது கூட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா வந்து கொதிக்குது. இப்போ அந்த மிக்ஸி வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா திக்காக இருக்கும் ரொம்ப, அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இது இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எஸ்பெஷலி இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 to 7 minutes தான் குக் ஆகிடும். நல்லா கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மல்லித்தழை வந்து தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இதோடே போதும். நம்ம வேர்க்கடலை முந்திரியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதிலே பாருங்கள் ஆயில் வந்து நல்லா மிதந்து வருது. இதில் நம்ம மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான சால்னா பரோட்டாவுக்கு ரெடியாக இருக்குது. இது பிளைன் ரைஸு, தோசை, இட்லி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பரோட்டாவும் இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு வந்து நல்லா இங்கே பாருங்கள் ஊறிடுச்சு, அது நல்லாவே தெரியுது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பரோட்டாவே போட தெரியாதவங்க கூட ஈஸியாக பரோட்டா போடுறதுக்காக ஒரு விஷயந்தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சில்வர் பிளேட்டில் இப்படி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சில்வர் பிளேட்டில் இந்த ஆயிலை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிளேட்டை வந்து நான் கமுத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. இடியாப்ப உலக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உலக்கு கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்காது, அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து பரோட்டா வந்து நிறைய பேருக்கு லேயர்லாம் வரல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்காக ஈஸி மெத்தடில் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இப்படி அடிச்சுட்டு கூட போட்டுட்டு கூட இப்படி நீங்கள் இப்படி நல்லா வந்து இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி சேலை மடிப்பு மாதிரி வச்சு 2 பக்கமும் வச்சுட்டு இப்படி அடிச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பரோட்டா இதாகும். பட் ஈஸி மெத்தடுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை வந்து உலக்கில் போட போகிறேன். போட்டுட்டு இந்த உலக்கில் வச்சு அப்படியே நம்ம புளிய போகிறோம். புளிஞ்சோன்னா லேயராக நமக்கு ஈஸியாக பரோட்டா கிடைக்கும். இது யாருமே பரோட்டா போட தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான். இதில் பாருங்கள் லேயராக அப்படி வந்து நல்லா நமக்கு இடியாப்ப உலக்குனால ஈஸியாக புளியறதுக்கு வரும். இதை நீங்கள் இந்த மாதிரி புளியணும். இப்போது கொஞ்சம் இப்படியே ஸ்ப்ரிங்கு மாதிரி இறக்கி விடுங்க. 1 செகண்ட். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா இது மாதிரி வரும் லேயராக. இது நம்ம நல்லா புளிஞ்சு விட்டுட்டு ஈஸியாக இது நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆயில் கை இல்லாமல் கொஞ்சம் நல்லா கையை டவல் போட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ஒரே ஒரு ரவுண்டு தான், ரொம்ப நம்ம பண்ணலை. இந்த ஒரு ரவுண்டுலேயே நம்ம இது மாதிரி எப்படி கொஞ்சம் வேணால் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுக்கிட்டிங்கன்னா தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆயில் கையோடு அந்த உலக்கில் போடும்போது கொஞ்சம் இதாக தெரியும். நீங்கள் ஆயில் கை இல்லைன்னா ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ஈஸியாக அந்த லேயர் ரவுண்டில் லேயர் வந்திருக்கு பாருங்கள். இது ஈஸியாக போடலாங்க. யாருமே பரோட்டா போட தெரியாதவங்க கூட அந்த லேயர் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே கடலில் போட்டு இப்போ நம்ம எடுக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள், இதில் நம்ம மாவை வந்து இது பண்ணிவிட்டு, நீங்கள் நார்மலாக போடுற பரோட்டானா இப்படி தான் போடணும். இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் போட முடியும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா அப்படி தேய்ச்சிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாரி மடிப்பு வந்து எப்படி வைக்கிறோம் அது மாதிரி இப்படி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுவும் ஈஸி மெத்தடு தான். ஸோ நமக்கு லேயர் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீல் வேண்டாம். இப்போ பாருங்கள், இது ஒட்டிக்கலாம், தப்பில்லை. பாருங்கள், இப்படி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை இப்படியே வச்சு இப்படி வச்சுட்டு நம்ம ஆயில் போட்டு இதை இப்படி எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பரோட்டா இப்படியும் போடலாம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பரோட்டாஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். வித் சால்னாவோட எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போது கல் நல்லா காஞ்சிடுச்சு, தோசை தவா. இதில் நம்ம பரோட்டா வந்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நார்மலாக நம்ம போடுறதும் இந்த இடியாப்ப உலக்கில் நம்ம புழிஞ்சோம் இல்லையா, அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெறும் தவாவில் அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா முதலே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சரியாக உள்ளே வேகாது. அதுக்காக தான் இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆயில் போடுங்க. அதுக்கு முன்னாடி ஆயில் போட்டிங்கன்னா வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. அதனால தான் சொல்கிறேன். இதே நீங்கள் கோதுமை பரோட்டான்னா கூட நீங்கள் அப்படியே ஆயில் போடலாம், அது நல்லது. மைதா யூஸ் பண்ணும்போது டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் இல்லையா, அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆயில் போடுங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா தான் போடணுங்க, அப்போ தான் பரோட்டாவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போது சால்னாவோட நம்ம பரோட்டா ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான பரோட்டா அண்ட் சால்னா வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.